வணக்கம் நண்பர்களே. ராஜாதி ராஜான்னு ஒரு திரைப்படம், நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படம். அந்த படத்தில் ஒரு சண்டை காட்சி வரும். அதில் ரஜினிகாந்த் சுற்றி சூழ்ந்துருவாங்க வில்லன்கள். அதில் அவர் ஒரு பீடி இப்படி பற்ற வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே பேசுவார். அந்த ஆட்கள், அந்த வில்லன்கள் வரிசையாக நிற்பாங்க, இவரை சூழ்ந்து நிற்பாங்க. அதில் சொல்லுவார், ஒரு மொட்டை, ஒரு மீசை, ஒரு தாடி, 4 ஸ்கூல் பசங்க. நீங்கள் என்னை அடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கப்புறம் வர வசனங்கள்லாம் வேறு. என்னென்னா, ஒருத்தர் மீசை வச்சுருப்பார், ஒருத்தர் அந்த வில்லனில் ஒருத்தர் மீசை நல்ல பெரிய மீசை வச்சுருப்பார், ஒருத்தர் முட்டத்தலையாக இருப்பார், ஒருத்தர் தாடி வச்சுருப்பார், 4 சின்ன பசங்களாக இருப்பாங்க. அதுதான் கேட்பார், ஒரு மொட்டை, ஒரு மீசை, ஒரு தாடி, ஒரு 4 சின்ன பசங்க, நீங்கள் என்னை அடிக்க வந்திருக்கீங்க அப்படிம்பார். எனக்கு என்ன ஞாபகம் வந்தது, சரியாக தப்பான்னு தெரியாது, ஆனால் யாரையும் இழிவுபடுத்துறதுக்காக சொல்லலை. சசிகலா அம்மையார், டாக்டர் ராமதாஸ், விஜய், இந்த கூட்டணி உருவாகிரும்னு ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. ஒரு 2-3 நாளாக அது போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த சசிகலா அம்மையார் டாக்டர் ராமதாஸை போய் பார்த்துருக்காங்க. விஜய் கட்சியோட கூட்டணி பேசுகிறவொடனே அதிகாரப்பூர்வமாக பேசுகிறாங்களா அப்படின்லாம் அறிவுபூர்வமாக கேட்கக்கூடாது. பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, செலவாக அவங்க பார்த்துக்குவாங்க, சசிகலா அம்மையார் பார்த்துக்குவாங்கன்னா இவங்க இணைகிறது கூட ரெடியாக இருப்பாங்க. யார்? தவைக்க. அந்த கூட்டணி அமைது, அந்த டாக்டர் ராமதாஸ், சசிகலா, விஜய் கூட்டணி அப்படின்னா அந்த ராஜாதிராஜா பட வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலை. இது உங்களுக்கு பொருத்தமாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.